ஏவாவேலுவோட வலதுகரம் தான் வசந்தம் கார்த்திகேயன். இது தெரியாதா? கம்மியா இவர் மேல 70 வழக்கு இருக்கும். அப்ப 70 வழக்குன்னா இது 69 வழக்குல இவர் தண்டனை அடையல. மோகன்ராஜ் கைதி பண்ணும் போது அவங்களெல்லாம் விடுங்கன்னு சொன்ன நபர் யாரு? அப்ப இந்த 50 பேரை கொன்னது யாரு? இவர் ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு பாக்குறாங்க. முதல்வருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டாருல. வசந்தம் கார்த்திகேயன் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ, இந்த பக்கம் உதயசூரியன், இவங்க 2 பேர் மேல பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கும். பின்னாடி அரசியல் இருக்கு, அரசியல் சூழ்ச்சி இதை கொண்டு போயிட்டே இருக்கும் அடுத்த லெவலுக்கு. உள்ள போய் பேசிட்டு வெளியே வராங்க. இவர் அவர்கிட்ட சொல்றாரு, சார் கள்ளச்சாராயத்துல சேர்த்தாங்கன்னு நீங்க சொல்லாதீங்க. இதுதான் எஸ்பி பண்ண தப்பு. ஏன்னு கேட்டா அவர் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்கு. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை, கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். கிங் 360 நேயர்களுக்கு வணக்கம். கள்ளக்குறிச்சியில நடந்திருக்கக்கூடிய இந்த கள்ளச்சாராய மரணங்கள், இந்த விஷயத்துல தற்போதைய உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பேச இருக்கும். இதற்காக நம்முடன் இணையும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் விமலேஸ்வரன். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும். கட்சிகள்ல மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு கட்சிகள்ல கள்ளக்குறிச்சியில இருக்க ஒரே மாவட்ட செயலாளர் தான். இல்ல பொதுவாவே பெரிய கட்சிகள்ல மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகம் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். அது பதவி இதுலயும் சரி, அதிகார பொறுப்பும் சரி, நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இந்த விஷயத்துல கண்ணுக்குட்டி சின்னத்துரை அப்படின்னு ஒரு பெண் உட்பட கிட்டத்தட்ட 3 நபர்களை இது வரைக்கும் கைது பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கண்ணுக்குட்டியை பத்தி ரொம்ப பேசப்படுது. இருக்கிறதுலயே இந்த கள்ளக்குறிச்சி பகுதியில சாராயம் விற்கிறதுலயே இவன் தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி பேசப்படுது. யார் இந்த கண்ணுக்குட்டிங்கிறது முதல் கேள்வி. அதற்கு பிறகு இந்த கண்ணுக்குட்டியோ, இந்த சின்னத்துறையோ, இல்ல அந்த பெண்ணோ இவ்வளவு பொருளை செலவு பண்ணி இவ்வளவு அதிக அளவுல இத்தனை 1000 லிட்டர் கணக்குல கள்ளச்சாராயத்தை காய்ச்சி கொண்டு டிராவலிங்ல இருந்து எவ்வளவோ இருக்கு, கொண்டு பேக்கெட் போட்டு வித்துற முடியாது. உங்களுக்கு மேல ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு திமுக பொறுப்பு இருந்தா கூட அதுக்குன்னு ஒரு ஓனர் இருப்பார் இல்லையா, அவர் யாருன்னு இப்போ வரைக்கும் தெரியலையே அப்படிங்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த கண்ணுக்குட்டில இருந்து ஆரம்பிச்சிடறேன். சம்பவம் நடந்த இடம் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு, மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு 1/4 பல்லாங் தூரத்துல டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. இந்த டவுன் போலீஸ் ஸ்டேஷனோட ரொம்ப சமீபம்னா ஒரு 1/4 பல்லாங்குள்ளேயே கருணாபுரம்னு ஒரு இடம் இருக்கு. கல்லவராயன் மலையில இருந்து தயாரிக்கப்பட்ட ஊரல்ல இருந்து சாராயத்தை எடுத்துட்டு அங்க ஒரு நதி இருக்கு. அந்த நதியில வச்சுதான் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். அது டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அந்த காவல் நிலையத்துக்கு பக்கத்துல, இங்க இருந்து எஸ்பி ஆபீஸ் 1 கிலோமீட்டர் கூட கிடையாது. இந்த சம்பவம் நடந்த அந்த கருணாபுரத்துக்கும் கோர்ட்டுக்கும் ரொம்ப பக்கத்துல, கோர்ட்டுக்கும் பக்கத்துல டவுன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, டவுன் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அந்த கருணாபுரத்துல இருக்கவர் தான் இந்த கண்ணுக்குட்டி கோவிந்தராஜன். இவர் கம்மியா இவர் மேல 70 வழக்கு இருக்கும். அப்ப 70 வழக்குன்னா இது 69 வழக்குல இவர் தண்டனை அடையல. அது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டோமா நம்ம. இவரு கூட மனைவி கைது பண்ணிருக்காங்க, சின்னதுரைன்னு ஒருத்தர் கைது பண்ண. இப்போ காவல் நேத்து முதல்வர் முந்தா நேற்று இரவு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தார், 3 பக்க அறிக்கை. நான் ரொம்ப வேதனைக்குள்ளான இதுல இருக்கேன், இதை நான் கூர்ந்து கவனிச்சுட்டு வரேன் அப்படின்னாரு. அதே நேரத்துல அமைச்சரும், சுகாதாரத்துறை அமைச்சரும், ஏவாவேலு அமைச்சரும் இருவரும் அங்க பேட்டி கொடுத்தாங்க. பேட்டி கொடுக்கும் போது அவர் கடைசியா ஒரு வார்த்தையை பதிவு பண்ணார் ஏவாவேலு. காவல்துறையின் மெத்தன போக்குன்னாரு. ஏவாவேலுவோட வலதுகரம் தான் வசந்தம் கார்த்திகேயன். இது தெரியாதா? இங்க யார் கை ஓங்கி இருக்கு? இப்போ 3வது முதல்வர் சொல்றாரு, யாரு இத இந்த மருந்துகள்லாம் தயாரிச்சாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்ப சிபிசிஐடி உடனே இந்த விஷயத்துல இறங்கி பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல இருந்து கொண்டு வந்திருக்காங்க. ஜோசப் ராஜான்றவர், அவர் தான் இந்த சாராயம் காய்ச்சக்கூடிய மருந்துகளை, அதாவது மெத்தனால் அந்த பொருளை அவர் மூலியமா வாங்கியிருக்காங்கன்னு ஒரு முதல் கட்ட தகவல்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி எஸ்பி 3 பேர் இறந்தவொடனே பேட்டி கொடுக்குறாரு. பத்திரிகையாளர்கிட்ட நம்ம கேட்கும் போது எஸ்பி உள்ள போறாரு. எஸ்பி பேட்டி கொடுக்கும் போது சூப்பர் காவல்துறை கண்காணிப்பாளர் இருக்காரு, மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, பக்கத்துல யார் இருக்கா, சங்கராபுரத்தை இது ரிஷிவந்தியத்தோட எம்எல்ஏ மாவட்ட செயலாளர் இருக்காரு. உள்ள போய் பேசிட்டு வெளியே வராங்க. இவர் அவர்கிட்ட சொல்றாரு, சார் கள்ளச்சாராயத்துல சேர்த்தாங்கன்னு நீங்க சொல்லாதீங்கன்றாரு. இதுதான் எஸ்பி பண்ண தப்பு. ஏன்னு கேட்டா அவர் சொல்லி கேட்க வேண்டியதா இருக்கு. கள்ளச்சாரத்துல சாகலன்றாங்க. இந்த 3 பேரும் கள்ளச்சாரத்தினால சாகலன்னு
உடனே போய் ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆமா, சுரேஷ் அப்படிங்கிற அவருடைய இறப்பு வீட்டுல. அப்போ இது கள்ளச்சாராயத்துலதான் செத்தாங்க அப்படின்னா, இப்போ உங்க சாப்பிட போறீங்க, அதுல பள்ளி விழுந்துச்சுன்னா சாப்பிடவே மாட்டீங்களா யாருமே? அப்ப எல்லாருமே அந்த சாப்பாடை கொட்டி மூடிடுவாங்கல்ல. கண்டிப்பா. இது பள்ளி விழல அப்படின்னா எல்லாரும் எடுத்து சாப்பிட்டுருவாங்கல்ல. இப்ப இதுதான் இங்க நடந்துச்சு. இவர் சொன்ன உடனே இந்த காரணத்துக்காக தான் மாவட்ட ஆட்சியர் மாத்தப்பட்டாரு. எஸ்பி வந்து மேல குற்றச்சாட்டு என்னன்னா, அவர் ஏதோ வீடு கட்டிட்டு இருக்கிறதாவும், அவருக்கு வந்து அந்த சண்முகம்ன்ற ஒரு மூலியமா எஸ்பி இன்ஸ்பெக்டர் மூலியமா பணங்கள்லாம் வாங்கி கொடுத்ததாகவும் ஒரு குற்றச்சாட்டு போயிருக்கு. 3வது பாத்தீங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னணி 10 பேர் கைது பண்ணாலும் இவங்க எல்லாரும் அம்புகள் எய்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரு குற்றவாளி யார் குற்றவாளி யார் குற்றவாளின்னு தேடினா இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு ஆள் தான் மறைஞ்சிருக்காரு. அது யார் குற்றவாளின்னு இந்த நேர்காணலை பாக்குறவங்களுக்கே தெரிஞ்சிடும். இப்போ முதல்வர் வந்து இன்னைக்கு சட்டமன்றம் கூடி இருக்கு, நேற்று நல்லா நடந்துட்டு இருக்கணும் போது கூர்ந்து உலகமே இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கு. தமிழகத்துல இது 3வது முறை இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு. இதுதான் இறுதியா இருக்கும் இந்த கள்ளச்சாராய விவகாரத்துல, இதோட இந்த முற்றுப்புள்ளி வந்துடும். நேற்று போயிட்டு கல்வராயன் மலையில நேத்துல இருந்து இன்ன வரைக்கும் அந்த துவஞ்ச ஊரலை அழிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்ன வரைக்கும் அவங்களால அழிக்க முடியல. காவல்துறை இன்ன வரைக்கும் அழிச்சுட்டே. நான் இப்ப வரதுக்கு முன்னாடி ஒரு தகவலை கேட்டாங்க இருக்கவர்கிட்ட, சார் கண்டினியூவா தேடி தேடி டெலிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்காங்க, எல்லாத்தையும் கொட்டுறாங்க பேரல. அங்கங்க 50 கிராமங்கள் 50 கிராமங்கள்னா ஒரு கிராமம்ல நீங்க எதிர்பார்க்குற மாதிரி கல்வராயன் ஒரு கிராமங்கள்ல 200 வீடு 300 வீடுலாம் இருக்காது. 5 வீடு கூட ஒரு கிராமமா இருக்கும். அடுத்து ஒரு 3 வீடு ஒரு கிராமம், இப்படி வந்து 100 கிராமங்கள் இருக்கு. அதுல 50 கிராமம். இந்த 50 கிராமங்கள்ல ஊழல் போடுறதுக்கு வெளியால வேலைக்கு கூப்பிட்டு, இந்த வேலை இருக்குல்ல, தண்ணி எடுத்துட்டு வரணும், கெமிக்கல்ல போகணும், இது ஒரு பெரிய ஃபேக்டரி தானே இது. இது எல்லாத்துக்கும் இவங்களுக்கு அதிகாரம். இப்ப புரிஞ்சிடும். மோகன்ராஜ் கைதி பண்ணும் போது அவங்களெல்லாம் விடுங்கன்னு சொன்ன நபர் யாரு? அப்ப இந்த 50 பேரை கொன்னது யாரு? எவனோ ஒருத்தன் பண்ண தப்பருக்கு ஒருத்தர் செத்து போனாலும் நீங்களும் நானும் முதல்வர் தான் பொறுப்புன்றோம். இதற்கு நடுவுல காவல்துறை தேர்தலுக்காக இடம் விட்டு இடம் மாறி பணிபுரிந்தவங்க, எஸ்பியை தவிர மீதி எல்லாரும் இங்க வந்தவங்க. இப்போ இவங்க அடுத்த வாரம் தான் இங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆக போறாங்க. அப்ப இவங்கள மாத்தியாச்சு, இந்த காவல்துறை இவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க, மாத்தியாச்சு. அப்ப இதுக்கு முன்னாடி இங்க இருந்தவங்க இந்த ஒரு 10 பேரை மட்டும் மாத்திருக்கோம். திருக்கோவிலூர் டிஎஸ்பியை மாத்திருக்கோம். திருக்கோவிலூர் டிஎஸ்பி யாரு அப்படின்னு கேட்டா அந்த வழியா வந்துச்சு சரக்கு, அதனால மாட்டிட்டோம். அவர் வந்து ஒரு குரூப் 1 ஆபீசர். குரூப் 1 ஆபீசர் புதுசா வரவங்க, அந்த மனோஜ், அவரை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயில் விசாரிக்கும் போது இவரெல்லாம் அந்த கரப்ஷனுக்குள்ள வராத நபர். இன்னொருத்தங்க கடலூர்ல இருந்து ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, அவங்களும் இதுல அவங்க இப்போதைக்கு தற்காலிகமா இங்க பணி வந்திருப்பாங்க. இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கு. அதான் இப்ப உதாரணம் சொன்னேன், ஒரு ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் கூட போட முடியாதுங்க, அவரை கேட்டுதாங்க போடணும். ஒருத்தர் மேல எஃப்ஐஆர் போடணும், அவரை கேட்டுதான் போடணும். இப்போ இவ்வளவு அதிகாரியை மாட்டி பிரயோஜனம் கிடையாது. அங்க இருக்க அரசியல்வாதிய பவர் இல்லாம ஆக்கினா மட்டும்தான். அவர் என்ன நினைக்கிறாங்க, இவர் ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்னு பாக்குறாங்க. முதல்வருக்கு கெட்ட பேரை வாங்கி கொடுத்துட்டாருல, ஆட்சிக்கே அவ பேரை வாங்கி கொடுத்துட்டாரு. இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் மறைஞ்சாலும் இது வந்து மத்திய அரசும் மற்ற கட்சிகளும் எதை வச்சு குற்றச்சாட்டலாம் அரசு மேலன்னு இருக்கும்போது, வெறும் வாயை மெல்றதுக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு அல்வா சாப்பிடுற மாதிரி அவங்களுக்கு இந்த டாபிக் அமைஞ்சு போச்சு. இப்படி நம்ம சொல்லிட முடியாது, ஏன்னா இதுல 50 உயிர் போயிருக்கு. 50 உயிர் போயிருக்கு. அரச குறை சொல்றோம், அதை அரச குறை இல்ல. பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு பின்னால ஒரு பெரிய அரசியல் இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தலாம்னு கூட யாராவது ஒருத்தர் பண்ணிருக்கலாம். மெத்தனால இப்ப குடிக்கிறவங்க சொல்றாங்க. இப்போ அங்க பணம் கொடுத்தவன கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதாவது கள்ளச்சாராயத்தை குடிங்கன்னு திரும்ப 10 லட்சத்தை கொடுத்து கள்ளச்சாராயத்தை குடிங்கன்னு சொல்லிட்டு முதல்வர் யார்கிட்டயும் சொல்லல. ஒரு தாய் ஒரு மகன் வந்து தப்பு பண்ணிட்டான்னா அவனை வந்து அவனுக்கு என்ன, ஒரு பையனை அடிச்சுட்டு இன்னொரு பையன் தப்பு பண்ணிட்டான்னா அவனை பாரபட்சம் பாக்குறது இல்ல, அவங்க குடும்பம் பாதிக்க கூடாதுன்றதுக்காக தான் நிவாரணம் கொடுக்குறாங்க. கொடுக்கலன்னா பாத்தீங்க, முதல்வர் வந்து கொடுக்கல, நுகர் கொடுக்கலன்றாங்க. கொடுத்தா இது ஒரு தவறான முன் உதாரணம் ஆயிடும்ன்றாங்க. அப்ப ஒருத்தர் நெஞ்சிலையும் வாயில அடிச்சு அழுகுறாங்க. அதாவது சோசியல் மீடியா வந்து இப்ப வந்து ஒரு நடமாடும் உலகம் மாதிரி இருக்கு. இப்ப இது இந்தியானா சோசியல் மீடியாங்கிறது ஒரு யூஎஸ் மாதிரி என்ன சொல்றது, அதிகாரம் மிக்க ஒரு இடம் போல இருக்கு. ஏன்னா ஆட்சியாளர்களும் சரி, இல்ல காவல்துறையினர், இல்ல எதிர்கட்சியினரும் சரி, சோசியல் மீடியாவில் நடக்கக்கூடிய விஷயம், அதிகமாக பேசுபொருளாகக்கூடிய விஷயத்திற்கு தீர்வு காணுவதிலையோ, இல்ல ஒரு தப்பு நம்ம பண்ற தப்ப பேசுறாங்க, இதை மாத்திக்கலன்னு நமக்கு அவ பெயருங்கிற அளவுக்கு வந்து
வந்து முதலமைச்சரே மாற்றிக்கொள்கூட அளவுக்கு வந்து நிக்குது. இன்னைக்கு சோசியல் மீடியால பேசக்கூடிய விஷயம் தான் இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. நிவாரணம் கொடுக்குது தவறு. அதே மாதிரி இவ்வளவு நாட்களாக நடக்குது. யார குறை சொன்னாலும் இது முதல்வருக்கு தெரியாதா அப்படிங்கிற ஒரு விஷயம். அவர் பொறுப்பா இருக்கட்டும், இல்ல இவர் காரணமா இருக்கட்டும், யார் வேணாமா காரணமா இருக்கட்டும், அங்க பொறுப்பு அமைச்சர்கள் இருக்காங்க, அந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர்கள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்க போறது இல்ல. அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சு அது முதலமைச்சருக்கு தெரியலன்னா அப்ப அங்க குறைபாடு இருக்குல்ல. அந்த குறைபாடு தாங்க இப்ப ஏன் அத மரக்காணத்திலேயே களையல? அப்ப உயிருக்கு இவ்வளவு அப்பவே மதிப்பில்லையான்ற ஒரு விஷயம். மரக்காணத்துல சோசியல் மீடியால பேசக்கூடிய விஷயம் சொல்றேன். மூணாவதா ஒரு விஷயம், அரச குறை சொல்றோம், காய்ச்சறவனை குறை சொல்றோம், விக்கிறவனை குறை சொல்றோம், போலீஸ்காரனை சொல்றோம், எல்லாரையும் சொல்றோம். அந்த வாங்கி குடிக்கிறவனை ஏன் சொல்லல அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. இதுல வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா பெண்களும் வந்து நேற்று இறந்தவங்களே 5 பெண்கள் இருந்தாங்க. அது என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க பெண்ணு எங்க அப்பா தான் குடிச்சிட்டு வச்சாரு, எங்க அம்மா தெரியாதனமா தண்ணின்னு எடுத்து குடிச்சிட்டாங்கன்றாங்க. இல்ல ஒரு பெண் அப்படி சொல்லலாம். எல்லாரையும் என்னென்ன இன்னொருத்தவங்க என்ன பண்றாங்க, மாதவராஜபுரம்னு ஏதோ ஒண்ணு, அங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க, என் பையன் இறந்துட்டாரு, நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாரு, அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், என் பையனையும் இந்த சாவுல சேர்த்துக்க சொல்றோம் அப்படின்றாங்க. இது ஒரு வித்தியாசமான இருக்கு. இப்போ ஊடகம்னு வரும்போது எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, நடுநிலை, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தேவை நியூஸ்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களதான் போவாங்க. அப்போ என் பையனையும் அந்த சாவுல சேர்த்துக்கல அப்படின்றாங்க. இப்போ குடிச்சிட்டு என் பையன் சாராயத்தை குடிச்சு செத்தா கூட வெளியே தெரிய வேணாம் என் பையன் குடிகாரன் இல்லைன்றத வெளியே காட்டணும்ட்டு நினைக்கிறது தான் சரியான இதா இருக்கும். ஆனா இந்த இடத்துல இதுல அந்த 50 பேர்ல எங்க பேரையும் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்றாங்க. அப்ப அந்த 50 பேரும் இவங்களும் அந்த மருத்துவத்துக்குள்ள வரவே இல்லை பெரும்பாலும். 2வது, மருத்துவ குழு உபகரணங்கள் இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். கேட்டா அங்க எல்லா விதமான சிகிச்சையும் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. மருத்துவ குழு போயிருக்கு, உள்துறை செயலாளர் போயிருக்காங்க, உள்துறை செயலாளர் எல்லா அமைச்சருமே பெரும்பாலும் போயிட்டாங்க. விளையாட்டுத்துறை அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர். 2வது வந்து டிஜிபி 2 நாளுக்குள்ள போயிட்டு அவங்க அறிக்கை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிசிஐடி வழக்க முன்னெடுத்திருக்கு. மரக்காண விவகாரத்துல அந்த விஷயம் அங்க களையப்பட்டுச்சே தவிர அதுக்கு பிறகு நீங்க வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பாத்திருப்பீங்க கலாச்சாரத்தை? எங்கேயுமே பாத்துக்க முடியாது. ஏன்டா மரக்காணத்தோட தொடர்பே இங்கதான் வருது. இப்ப அது வேறு, ஏற்கனவே கிளை, இன்னைக்கு வேறு மாட்டிக்கிச்சு. இந்த வேரை புடுங்கி போடணும். இதுல அரசியல் எந்த விதமான முதல் ஆட்சிக்கு வந்தோம்னா முதல்வர் சொன்னாரு, தவறு நடந்தா இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம்ட்டு. இப்ப இந்த வேரை கிள்ளி போடணும். யாருக்கிட்டையாவது போன் பண்ணி யாரு இதுக்கு பின்னால இருக்குன்னா அதுதான் யாருன்னு உலகத்துக்கே தெரியுமே அப்படின்றாங்க. இப்போ இந்த 2 எம்எல்ஏக்கள், வசந்தம் கார்த்திகேயன் மாவட்ட செயலாளர் எம்எல்ஏ, இந்த பக்கம் உதயசூரியன், இவங்க 2 பேர் மேல பாரபட்சம் இல்லாம நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னு கேட்டா எல்லாருமே சொல்லிட்டாங்க, ஏன் இது வரைக்கும் பத்திரிகையாளர் அங்க வெளியிடல அப்படின்னா, ஒவ்வொரு பத்திரிகையாளர் எல்லா பத்திரிகையாளருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் இவங்க தான்ட்டு. அவங்க எல்லாம் அந்த மாவட்டத்திலே இருக்கவங்க. ஒரு எஸ்பியே அவங்கள கண்டு அவங்க சொல்றதை கேட்கிறாரு. ஒரு மாவட்ட ஆட்சியரை கேட்கும்போது சாதாரண டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் என்னங்க பண்ண முடியும்? அவன் வீட்டுக்கு 2 பேரை கட்சிக்காரனை விட்டு போகும்போது அடிச்சு போடுவாங்க. ஒரு ஊர்ல வந்து ஒரு நேசப்பிரபுன்னு ஒருத்தனை வெட்டி போடலையா, அதே மாதிரி ரிப்போர்ட்டரையும் கொண்டு வருவாங்கன்றனால எல்லாம் தெரிஞ்சு வேற வழி இல்லாம பண்ண முடியாத சூழ்நிலை. இப்ப அவங்க மொத்த பேரோட குமுறல், இந்த 50 பேரோட சாவு தான் வந்து இறுதியா இருக்கும் அந்த இடத்துல கலாச்சாரத்துக்கு. நிச்சயமா நம்புறோம். நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். ஆனாலும் மக்கள் பேசுறது வந்து இது ஏற்க முடியாது. ஆட்சிக்கு வந்து இது புதிதாக ஒரு ஆட்சி வந்திருக்கு, அது போன ஆட்சி இல்லை அப்படின்னா கூட எப்படி மக்கள், எந்த மக்கள்? அரசியல் சார்ந்த மக்கள். சோசியல் மீடியால பேசுற எல்லாருமே சோசியல் மீடியா எடுத்துக்காதீங்க. இப்ப நம்ம பேசுறத கூட ஒத்துக்க மாட்டாங்க. சோசியல் மீடியான்றதை எடுத்துக்காதீங்க சொல்லிடவே முடியாது சார். இன்னைக்கு ஆட்சி மாற்றத்துக்கு காரணமாவே சோசியல் மீடியா இல்ல ஆட்சி மாற்றத்துக்கு காரணம் இல்ல சோசியல் மீடியால எல்லாருக்கும் ஒரு சோசியல் மீடியால கூட இப்ப நடுநிலை கிடையாது. நடுநிலை எல்லாம் வந்து பத்திரிகையாளர்களுக்கு தான். மக்கள் வந்து அவங்களுக்கு தோணக்கூடிய கருத்தை தான் சொல்லுவாங்களோ ஒழிய மக்களை நம்ம வந்து நடுநிலையாளர் அதாவது சொல்ல முடியாது. அவங்களுக்கு தோன்றதை கேட்பாங்க. எல்லா விஷயத்துக்குமே ஒரு எதிர்வினைன்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? எல்லா விஷயத்துக்கும் எதிர்வினை இருக்கு. நீங்க நல்லதே சொன்னாலும் கருத்தை, அதுக்குதான் அரசுக்கு வந்து உளவுத்துறை இருக்கு, புலனாய்வுத்துறை இருக்கு, சிபிசிஐடி இருக்கு. அவங்க வந்து இந்த சோசியல் மீடியா டீடைல்ஸ் எடுத்துக்க தேவையில்ல. ஆய்வு செய்த போது உண்மையான குற்றவாளி யாருன்னா உங்களுக்கு நிச்சயமா தெரியும். நான் இது சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, சோசியல் மீடியாலேயே உளவுத்துறை இருக்கு, அவங்களுக்குமே தெரியும், எல்லாமே பேசப்படுறது எல்லாமே தெரியும். மக்கள் அவங்களோட ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. அதுதான் ஒவ்வொருத்தவங்களுடைய கருத்து ஒவ்வொன்றாக இருக்கும். நிவாரணம் வந்து நான் வரிப்பணம் கட்டுறேன், என் வீட்டு வரிப்பணத்தை நீ ஏன் எடுத்து கொடுக்குற, வேணா உன் கட்சி காசை கொடு, இல்ல உன்னோட காசை கொடு அப்படின்னு பேசுறவங்களும் இருக்காங்க. இதே இது வந்து
ஊடகங்கள் போடக்கூடிய செய்திகளையே தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடிய சோசியல் மீடியால இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. விஷ சாராயம்னு சொல்றாங்க ஊடகங்கள். சாராயமே விஷயம் தாங்க. அதுதான் நல்ல சாராயம் கள்ள சாராயம் கிடையாது, மொத்தமாவே விசச்சாராயம் கூட ஊடகங்கள் சொல்றாங்க. அதையே வந்து மக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டும் பேசிட்டு இருக்க ஒரு அம்மா social media சொல்றாங்க இதுல வாசிகளும் கொஞ்சம் இருக்காங்க. மெத்தனால் கூட கலந்துட்டாங்க, என் பையன் ஆமா. அதை குடிச்சிட்டு இறந்துட்டாங்க. அப்ப அவங்களோட அறியாமையில என்ன புரியுது, நான் வயல் வேலை செய்து என் பையனை காப்பாத்துறேன்றாங்க. அப்போ அந்த கள்ளக்குறிச்சியில வந்து எல்லாருமே வேற எதுவுமே கிடையாது. கள்ளக்குறிச்சியில வெறும் சைட் சீயிங் கிடையாது, என்டர்டைன்மெண்ட் கிடையாது, எதுவும் கிடையாது. ரைஸ் மில்லுக்கு இருந்துச்சு. விவசாயம் என்னும் போது கூலி வேலைக்கு போனா 300-400 தான் பணம் கிடைக்கும். அந்த 400 ரூபா வச்சு அவனால டெய்லி 200 கோட்டர் குடிக்க முடியாது. 200 ரூபா கொடுத்து கோட்டர் குடிக்க முடியாது. 50 ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கணுமா, 40 ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கணுமா, இந்த நான் 2 பாக்கெட் குடிச்சோமா, இப்படி போறாங்க. ஒரு சாவுக்கு போயிருக்காரு ஒரு பையன். அந்த சாவுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க 6 பாக்கெட் கொடுத்துருக்காங்க. இவர் 3 பாக்கெட், இவரோட நண்பர் 3 பாக்கெட் குடிச்சிருக்காங்க. வீட்டுக்கு வந்தோன்னா அவருக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சுன்றாங்க. இது வந்து அதாவது இத வந்து நம்மள என்ன பார்க்கணும்னா, இது அரசியல், இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு, அரசியல் சூழ்ச்சி இத கொண்டு போயிட்டே இருக்கும் அடுத்த லெவலுக்கு. ஆனா முதல்வர் வந்து அரசு வந்து இது வேரோட கிள்ளி போடணும். ஓகே, எல்லாருடைய வேண்டுகோளாவும் அதுதான் இருக்கு. மீண்டும் பேசலாம். நன்றி சார். நன்றி. நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல robotic மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை. கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும். தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்.